கார் கிளம்புறதுக்கு முன்னாடி சுமங்கலி பொண்ணு யாராவது கார் முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறம் கார் கிளம்ப சொல்லுங்க. நீ போய் காருக்கு முன்னாடி இருந்து வா, ஊர்வலம் கிளம்பட்டும். சரிம்மா. ஏமா, ரோகிணி வேணாம், வேற யாராவது சுமங்கலி பொண்ண வர சொல்லுங்க. ஏன், ரோஹிணி சுமங்கலி பொண்ணு தானே? சுமங்கலி பொண்ணுதான், இருந்தாலும் அவளுக்கு இன்னும் குழந்தை இல்லல்ல. ஏங்கா, கல்யாணம் ஆக போற பொண்ணுங்களுக்கு அடிக்கடி டூயட் கனவு வரும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? எனக்கு எப்படி தெரியும், என்ன கேக்குறேன்? அதுக்கு இல்லக்கா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ உனக்கு கல்யாணம் ஆக போகுதுல்ல, உனக்கும் மகேஷோட டூயட் பாடுற மாதிரி கனவு வருதா இல்லையான்னு கேக்குறேன். ஆஹா, எனக்கெல்லாம் அப்படி எதுவும் வரல. உனக்கும் ரொமான்ஸ்க்கும் ரொம்ப தூரம் போல, நீ சுத்த வேஸ்ட். ஏய், என்ன பேசுற? அக்கா, இன்னைக்கு நைட்டு தான் எங்களோட இந்த மாதிரி ஜாலியா பேசி சிரிக்க முடியும். நாளையில இருந்து மாமான்னு ஒருத்தர் இத பங்கு போட வந்துருவாருல்ல. ஏய், அவர் வந்தாலும் வீட்டோட தான் இருக்க போறாரு, இவளும் நம்ம கூட தான் இருக்க போறா. நம்ம வீட்ல தான் இருப்பா, ஆனா நம்ம கூடயா இருப்பா? வீட்டுக்கார் கூட தானே கொஞ்சிட்டு இருப்பா. அதெல்லாம் இல்ல, ரோகிணி அக்கா கூட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம வீட்டோட தான் இருக்காங்க. ஆனா என்னைக்காவது மயில் மாமா கூட தனியா ரொமான்டிக்கா இருக்காங்களா? அக்கா அவரை கொஞ்சி நீ பாத்திருக்கியா? ஆமால, அப்பாதான் அவருக்கு கம்பெனி. இப்ப நம்ம ராஜாவும் கூட சேர்ந்துட்டாரு. ஆமா, ஆம்பளைங்க கேங்கு. யாருக்குமே ரொமான்ஸே தெரியாது. ஏய், நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்க. என்னக்கா, எல்லாரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது நீ மட்டும் ஏதோ அப்செட் ஆன மாதிரி இருக்க. இவங்க உன்னையும் மயில் மாமாவையும் டீஸ் பண்றாங்கன்னா? சச்சா, அதெல்லாம் இல்ல ரேவதி. நீ மண்டபத்துக்கு கார்ல ஊர்வலமா கிளம்புறப்போ அம்மா என்ன எதிர்ல வர சொன்னாங்கல்ல, அப்போ ஒரு லேடி எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வேற யாரையாவது வர சொன்னாங்கல்ல, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓ, அத நினைச்சுதான் ஃபீல் பண்றியா? அதுக்குதான் அந்த அம்மாவை, நம்ம அம்மாவே 4-5 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டாங்கல்ல. நீதான் எதிர வரணும்னு நானும் சொன்னேன்ல.